என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவர் இரட்சகருமான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த மாதம் நன்மையின் மாதம். தேவன் உங்களுக்கு பல நன்மைகளை வைத்திருக்கிறார். சரி, இந்த நன்மைகளை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது? என்ன நன்மைகளை தேவன் வைத்திருக்கிறார்? அதை நாம் எப்படி பெற்று அனுபவிப்பது என்று இன்றைக்கு உங்களோடு கூட ஒரு வசனத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யோபுவின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 21வது வசனம். நீர் அவரோடே பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். இந்த அற்புதமான வார்த்தை சொல்லுகிறது, நீ ஆண்டவரோடு பழகி சமாதானமாயிரு. அதன் பொருள் என்ன? நீ ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடு, அவருடைய சமூகத்தை நாடு, அவரிடத்தில் ஜெபம் செய், அவரோடு பழகி நீ சமாதானமாய் இருக்கும் பொழுது உனக்கு நன்மை வரும். 2 காரியத்தை இந்த வசனம் வலியுறுத்துகிறது. ஒன்று, தேவனோடு பழக வேண்டுமா. அதாவது வெறும் ஜெபம் செய்வதல்ல. தேவன் எப்படிப்பட்டவர், தேவன் எவ்வளவு அன்புள்ளவர், எவ்வளவு ஞானம் உள்ளவர், எவ்வளவு கிருபை உள்ளவர் என்பதை அறிந்து அவரோடு கூட ஒரு ஆத்மார்த்தமான உறவிலை நிலைத்திரு. அதுதான் இந்த வசனத்தின் பொருள். அவரோடு பழகி சமாதானமாய் இரும் என்றால், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை வாழ்க்கையில் செய்யாதே. ஆண்டவர் துக்கப்படும்படியான காரியங்களை ஒரு நாளும் நீ உன் வாழ்க்கையிலே செய்யாதே. இப்படி தேவனோடு பழகி சமாதானமாய் நீ வாழ்வாய் என்றால் உனக்கு நன்மை வரும். இதுதான் இந்த வேத வசனம் நமக்கு சொல்கிற காரியம். கூடவே பின்னாக பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஓரிரு காரியங்களை வாசிக்க விரும்புகிறேன். வசனம் 23, நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். வசனம் 26, அப்பொழுது சர்வ வல்லவர் மேல் மன மகிழ்ச்சியாயிருப்பீர். வசனம் 27, நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். வசனம் 28, நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலை வரப்படும், உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். இவைகள் எல்லாம் தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள். அந்த அதிகாரத்தின் கடைசி வசனம் வரைக்கும் படித்து பாருங்கள். ஆண்டவரோடு பழகி சமாதானமாய் இருக்கும் பொழுது இந்த நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு வரும். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழும்பி ஆண்டவரை தேடுங்கள், அவர் வார்த்தையை தேடுங்கள், அவரோடு பழகுங்கள், ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை விலக்குங்கள். உங்கள் வாழ்க்கையில் இந்த நன்மைகள் எல்லாம் நிச்சயமாய் வரும். உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். பரிசுத்தமுள்ள தேவனே, உண்மையுள்ள ஆண்டவரே, உம்மோடு கூட பழகி சமாதானமாய் இருக்கும் பொழுது எங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை வர்ஷிக்க பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறீர். உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறேனப்பா. அவர்கள் வாழ்க்கையில் உம்மோடு கூட பழகி சமாதானமாய் இருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிற ஐயா. அவர்களுக்கு நன்மைகள் வரட்டும். அவர்கள் ஜெபங்களுக்கு பதில் செய்யுங்க. அவர்கள் காரியத்தை நிர்ணயம் பண்ண அது கைகூடி வரும்படி அனுக்கிரக செய்யுங்க. நன்மையின் மாதமாகவே இந்த மாதத்தை அவர்களுக்கு மாற்றி ஆசீர்வதி தரும்படியா ஜெபிக்கிறேன். இயேசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தரோடு பழகி சமாதானமாயிருங்கள். அவர் நிச்சயமாய் உங்களுக்கு நன்மையை தருவார். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.